சர்வதேச அளவில் ஒரு வர்த்தக போரையே உருவாக்கி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட வரி கொள்கைகள் தான். அதில் ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 2ஆம் தேதி அமலாக இருக்கிற பதில் வரி. இந்த பதில் வரியால் உலகமே ஒரு அச்சத்தில் இருக்குன்னே சொல்லலாம். எந்த மாதிரியான வரிகளை அமெரிக்கா விதிக்க போகுது அப்படிங்கிறது. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு இதில் என்ன இம்பேக்ட் இருக்குது, அதாவது தாக்கம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதா பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்தியாவோட பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னா நம்ம ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு பெஸ்ட் பார்ட்னராக அமெரிக்கா இருந்துகிட்டு வர சூழலில் நம்ம நாட்டிலேருந்து நிறைய பொருட்கள் அங்கே ஏற்றுமதியும் ஆகிட்டுருக்கு, அங்கிருந்து இங்கே இறக்குமதியும் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ அளவுக்கு அமெரிக்காவுக்கு நம்ம வரி விதிக்கிறோம், அவங்க நமக்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த சார்ட் தான் உங்களுக்கு இதில் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு துறையும் எவ்வளோ அளவுக்கு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வரி விதிக்குது, அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வரி விதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு விகிதாசாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன அப்படின்னா ரசாயனம் அண்ட் மருந்து அப்படின்றது நம்ம மெடிசின்ஸ் எல்லாம். மெடிசின்ஸ்க்கு வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 9.7% வரைக்கும் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வரி விதிக்குது. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1% மட்டுமே வரி விதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8.7% வந்து நம்ம கூடுதலாக வரி விதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம், டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பொருட்களுக்கான வரி விதிப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு 7.6% நம்ம வரி விதிக்கிறோம், அவங்க 0.4% மட்டுமே வரியா விதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்குறோம். இந்த சார்ட்ல பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைரம், தங்க நகைகள், அதாவது தங்க ஆபரணங்கள். நம்ம தங்கத்தை வந்து கட்டிகளாக இறக்குமதி பண்ணுறோம், ஆனால் இறக்குமதி பண்ணுற தங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஆபரணங்களாக செஞ்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற ஆபரண தங்கங்களுக்கு வந்து நம்ம வந்து 15.4% வந்து வரி விதிக்கிறோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து இறக்குமதி ஆகிற ஒரு தங்க நகைகளுக்கு 2.1% தான் வரி வந்து விதிக்கிறாங்க. இதுவும் ட்ரம்ப் சொல்றாரு. கிட்டத்தட்ட பாருங்க நம்ம 13% கிட்டத்தட்ட நம்ம வந்து அதிகமாக வரி விதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இப்போ ஆடைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற ஆடைகளுக்கு வந்து 10.4% வந்து வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்காலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9%லேருந்து நமக்கு இங்கே இறக்குமதி ஆகுது அப்படிங்கிறதா அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. இயந்திரங்கள் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிற இயந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 6.6% வந்து ஏற்றுமதி வரி நம்ம விதிக்கிறோம் அவங்களுக்கு. அவங்க நமக்கு 1.3% தான் வரி விதிக்கிறாங்க. இதுதான் வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வரி வந்து நிறைய விதிக்கிறீங்க, எங்களுக்கு வந்து வரி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தான் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விளைபொருட்கள்ன்றது வேளாண் விளைபொருட்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவிலேருந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறது வந்து 37.7% அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து இந்த அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் விளைபொருட்களை. ஆனால் அங்கிருந்து வர பொருட்கள் வந்து நமக்கு 5.3% அளவுக்கு தான் இறக்குமதி வரி அவங்க விதிக்கிறாங்க அமெரிக்கா. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 32% வந்து நம்ம கூடுதலாக வரி விதிக்கிறோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக இரும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4.5% தான் வரி விதிக்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க வந்து அதை விட கம்மியாக 2.0 தான், அதாவது 2% தான் அவங்க வரி விதிக்கிறாங்க. வாகனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து நமக்கே தெரியும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடே ஒரு ஹப் தான், சென்னை ஒரு ஹப் வந்து வாகன உற்பத்தியில் அப்படின்றது தெரியும். இங்கேருந்து நிறைய வாகனங்கள் ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்மளோட வாகனங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகும்போது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் டேக்ஸ் எவ்வளோ போடுறோம் அப்படின்னா டாரிஃப் வந்து 24.1% போடுறோம். அவங்க 1% தான் அவங்க வந்து வரி விதிக்கிறாங்க. இப்போ தான் அவர் என்ன இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் வரி, அதாவது அதை வந்து பற்றி சொல்றதுக்கு முன்னாடியே வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் இந்த ரெண்டுத்துக்குமான டாக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் 25% வரியை வந்து நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் முன்னாடியே சொல்லிட்டார். இதனால தான் என்ன ஆச்சு, டாடா மோட்டார்ஸ் போன்ற கம்பெனிகள் இந்தியாவில் பங்கு சந்தைகளில் கடும் வீழ்ச்சி, வாகனத்துறை நிறுவனங்கள் எல்லாமே வீழ்ச்சியில் தான் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு விதிக்கிற வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.9%. அவங்க அமெரிக்கா நமக்கு இந்தியாவுக்கு அங்கேருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கான வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4%. இதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு துறை சார்ந்த பொருட்களையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிக வரி விதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, மற்ற சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸும் எங்களுக்கு வந்து அதிக வரி விதிக்கிறீங்க. ஸோ ஆனால் நாங்கள் எங்களோட பொருட்களுக்கு
பொருட்களுக்கு நாங்கள் குறைவான வரி விதிக்கிறோம். இதனால கிட்டத்தட்ட $1 trillion அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு எங்களுக்கு ட்ரேடு டெபிசிட் வருது. இதனால எங்க அமெரிக்காவோட தொழில்துறையும் அங்க இருக்கிற தொழிலாளர்களுமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தான் சொல்றாரு. இதன் காரணமாக தான் நாங்கள் பதில் வரி விதிக்க போறோம் அப்படிங்கிறது அவரோட வாதமா இருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த பதில் வரி அமலாகும் பட்சத்தில் தான் உண்மையான தாக்கங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும், குறிப்பா நம்ம இந்தியாவுக்கு என்ன தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.